February 20 வீடியோ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு. அதுலேயே இப்போ ஐபிஎல் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி சூடு பிடிக்குதுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளே ஆஃப் நெருங்கிட்டே இருக்கா. அதனால் ஒவ்வொரு டீமுமே பயங்கரமாக போராடிட்டு இருக்காங்க அவங்களோட பிளே ஆஃப் சான்சஸ்க்காக. அதுலேயே நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்த மேட்ச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்எஸ்ஜி வர்சஸ் டிசி. ஆமாங்க, இந்த மேட்ச் எல்எஸ்ஜிக்கு ஒரு மஸ்ட் வின் கேம். அது மட்டும் இல்லாமல் டிசி பக்கத்துலேருந்து ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கேப்டன் ரிஷப் பண்ட் இஸ் பேக். ஆமாங்க, ஒரு ரிஷப் பண்ட் வந்து போன மேட்ச் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ ஓவர் ரேட்டுன்னு சொல்லிட்டு ரிஷப் பண்ட்டை ஒரு மேட்ச் பேன் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த மேட்ச்சில் டிசி வந்து தோல்வியை தழுவினாங்க. அது டிசினால் ஏற்றுக்கவே முடியல. அதனாலேயே வந்துட்டு டிசி வந்து இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளில போயிட்டாங்கன்னு சொல்லலாம். சரி, இந்த மேட்ச் எப்படா இருக்கும்போது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டிசி வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. அதில் ஃப்ரேசர் மெக்கர்கனும் ஒரு அபிஷேக் போரலும் ஓப்பனிங் வந்தாங்க. ஃப்ரேசர் மெக்கர்கன் அன்ஃபார்ச்சுனேட்லி சீக்கிரமாக அவுட் ஆனார். பட் அபிஷேக் போரல் சீரியஸாக சூப்பராக ஆடினான்னு நம்ம சொல்லி ஆகணும். அவர் ஆடின ஷார்ட்ஸ்மே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா ஆடினார். ப்ளஸ் டிசி பக்கத்தில் உள்ள இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டின் ஸ்டப்ஸ். ஆமாங்க, சீரியஸாக ரொம்ப சூப்பராக ஆடினாங்க. ஒரு கிறிஸ்டின் ஸ்டப்ஸ் வந்து ஒரு நல்ல கேம் எடுத்துகிட்டு போனார், பர்ஃபெக்டாக ஆடி கொடுத்தாரு. அவரோட ஷார்ட்ஸ் பார்க்கவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலே டிசியோட ஸ்கோர் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 209. இந்த ஸ்கோரை எப்போ வந்துட்டு எல்எஸ்ஜி அடிக்க போகிறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது எல்எஸ்ஜியோட ஓப்பனர்ஸும் அன்ஃபார்ச்சுனேட்லி சீக்கிரமாக அவுட் ஆனாங்க. இன்ஃபேக்ட் எல்லா பேட்ஸ்மேனுமே கொஞ்சம் சீக்கிரமாக அவுட் ஆனாங்க. பட் ஒன் பேட்ஸ்மேன் இஸ் வேறு லெவலில் ஆடினார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரான். ஆமாங்க, சீரியஸாக ஒரு நிக்கோலஸ் பூரான் வேறு லெவல் கேம் ஆடினார். ஒரு நிமிஷத்தில் டிசியோட ஃபேன்ஸுக்கே தோற்றுருமோ அப்படின்ற ஒரு டவுட் கொண்டு வந்தார். அந்த அளவுக்கு நல்லா ஆடினார் நிக்கோலஸ் பூரான். பட் இந்த மேட்ச்சில் டிசி வின் பண்ணிட்டாங்க, எல்எஸ்ஜி தோற்றுட்டாங்க. அதனால கேஎல் ராகுல் வந்து இப்போது ஒரு மாதிரி ரொம்ப சேடாக தாங்க இருப்பார். எல்எஸ்ஜி ஃபேன்ஸுமே ரொம்ப சேடாக தான் இருப்பாங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு. இதை பற்றி உங்கள் கருத்து என்னவோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஜே கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.